இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு வந்து எப்பவுமே நான் வந்து சொல்லுவேன், இவங்க வந்து வியாபார லக்னம்னு பேரு. இவங்க எப்பவுமே லைஃப்ல வந்து எல்லாத்தையும் ஒரு கால்குலேட்டட் மைண்டோட தான் பண்ணுவாங்க. எதை செய்தாலும் அதில் நம்மளுக்கு என்ன லாபம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இவங்களுக்குள்ள இருக்கும். நான் வந்து ஆபரணத்தை வாங்கலாமா அப்படின்னு இப்ப கேட்டு கேள்விகள் வரும். நான் ஒரு பத்திரப்பதிவு பண்ணலாமான்னு இருக்கும். வீட்டை இடிச்சு கட்டலாமான்னு ஒரு கேள்வி வரும். நான் வேற வீடு மாறி போலாமான்னு ஒரு கேள்வி வரும். ஒரு புதிய வண்டி வாகனங்களை வாங்கலாமான்னு ஒரு கேள்வி வரும். மிதுன ராசி மிதுன லக்னம் வண்டி வாகனம் செல்ஃப் டிரைவ் பண்ணும்போது கவனமா இருங்க. இந்த கேதுனா சீட் பெல்ட்னு சொல்லுவோம். இந்த சீட் பெல்ட் போடாம போகாதீங்க. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. அதே போல இந்த டிவைடர் பக்கத்துல போகும்போது வண்டி ஓட்டும்போது கவனமா இருங்க. இதெல்லாம் சொல்ல முடியுமானா கண்டிப்பா 3 கேது இருந்தால் டிவைடர்ல போய் ஒரு நாளாவது மோதிட்டு போய் நிப்பீங்க. குரு திசை போறவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். எதுல கவனமா இருக்கணும்? நான் ஏற்கனவே சொன்னேன், குரு தொழில் ரீதியா நல்லா இருக்கும். உறவு காரகத்தில் அடி திருமண வாழ்க்கையில பிரச்சனையை சந்திக்க போறீங்க. கவனமா இருங்க. புதிதாக கல்யாணமானவங்க நண்பர்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வராதிங்க. அதே போல இன்னொரு வீட்டுல போய் மணிக்கணக்கா உட்காராதீங்க. இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இதெல்லாமே கோச்சாரத்துல கொஞ்சம் வீக்கான பாயிண்ட்ஸ். கொஞ்சம் கவனமா இருங்க.